வெல்கம் டு இன்னொரு எபிசோட் ஆஃப் வரலட்சுமி நோம்பு. நவகிரகத்துக்காக தானே இது. நவகிரகத்துக்காக இல்லை, புருஷனுக்கு சுமங்கலின்னு இல்லை, எல்லா பொண்களும் இருக்கிறது தான் இந்த இது. ஸோ நாங்கள் இடம் இல்லாத காரணத்தால் சாமியை தரையில் உட்கார வச்சிட்டோம். ஆனா வாழ்க்கையிலேயே வால்நட்டு மகாலட்சுமிக்கு படைச்ச முதல் ஆளு இவதாங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இல்ல நட்ஸ் வால்நட் மட்டும் இல்ல, பாதாம். எங்க வீட்டு மகாலட்சுமி தான் கொஞ்சம் புஷ்டிக்கா இருக்காங்க. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். இது வந்து சிம்பிளுக்கு சிம்பிள். ஆமா, அது ஆக்சுவலா எல்லாருமோ பொம்மையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, இது மாதிரி தோண்டிலாம் வச்சு கை இப்படி வச்சு கலசம் அதெல்லாம் வச்சு பட்டு புடவை அதெல்லாம் கெட்டி, அதே கலசம் எல்லாமே பட்டு புடவை இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா இது எங்க வீட்லயும் நான் பண்ணது கிடையாது. எங்க அம்மா அதுல ஆனா சும்மா நார்மலா மகாலட்சுமி போட்டோ இருக்கும், அதுக்கு சாமி கும்பிட்டு எங்க அம்மால பண்ணது. கேரளால கிடையாது. இவங்க வீட்லயும் நான் அப்படி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, அப்படிலாம் பண்ணது. எங்க அம்மா கல்யாணம் ஆகி 35 வருஷம் அது அம்மா பண்ணது கிடையாது. அதுதானே நான் சொல்ல வரேன். 3 வருஷம் எங்க அம்மா பெருமையா பேசு. என்ன சொல்றேன், எங்க அம்மா அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அப்போ இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு பண்ணணும் ஆசை இருந்தது. சரி நார்மலா வீட்டுல எப்பவும் கும்புற மாதிரி இப்ப கும்பிட்டுருக்கு. அடுத்த வருஷம் பார்க்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் இருக்குல்ல, 4-5 பேர் கூட்டிட்டு வந்து இவ இது பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த இன்ஸ்டாலாம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம ஃபீட்ல தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப என் கூட இருக்கிறவ பாக்குறதுல என் ஃபீடுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன எழவியாது. ஏன்னா இவன் போன்லயே நான் பாக்குறேன், இவன் தூங்குற நேரம். நான் கூட என்னடா எனக்கு சாமியா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு யூனிவர்ஸ் என்னைய திருந்த சொல்லுது போல அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தா, அவங்க என்னென்னமோ பண்றாங்க. தோண்டி வைக்கிறாங்க, அதுக்கு மூஞ்சி வைக்கிறாங்க, கை இப்படி டிசைனா வைக்கிறாங்க. அது எப்படிலாம் அதுக்கு சரியா எல்லாம் ப்ராசஸ், முறையா ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது எனக்கு ஒரு சில டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுதான் தப்பா கிப்பா பண்ணிச்சுன்னா மகாலட்சுமி கண்ணன் இல்லடி இப்படி தாண்டி இப்படி திறந்து கண்ணில் குத்திடுவாங்கடி சாமி. எதையாவது பண்ணிட்டு இருக்காதுடி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அந்த இது அந்த காலத்துல அந்த அம்மா படங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இந்த கோவா படத்துல கட்டுவாங்க, கண்ணை மூடிடுவான், இப்படி திறந்த உடனே இப்படி குத்திடுவான். சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அதனால நாங்க ஒரு ட்ரையலா ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப நாள் மட்டும் இது அந்த பொம்மை வைப்பாங்கல்ல படிக்கட்டுல, அந்த பூஜை தான் இந்த பூஜை. நேற்று நைட்டு கூட நான் இவள்கிட்ட கேட்டேன், ஏன்டி நம்மள்ட்ட பொம்மைலாம் இல்லையடி, அவங்க நிறைய படிக்கட்டுலாம் வச்சு பொம்மைலாம் வைப்பாங்களே. அந்த இது வரும்லங்க, லக்ஷ்மி சரஸ்வதி பூஜை, அதெல்லாம் ஆயுத பூஜை கொலு 9 நாள் வைப்பாங்கல்ல, அதுதான் இதுன்னு இந்த அழகு சுந்தரம் நினைச்சுக்கிச்சு. அப்புறமா நேற்று நைட்டு தான் நான் சொன்னேன், அது இது இல்ல இது வேற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படியா இந்த பூஜை எதுக்கு பண்றாங்க? புருஷன் நல்லா இருக்கணும், விரதம் இருந்து இது பண்ணாங்கன்னா புருஷன் நல்லா இருக்கணும், குடும்பமும் நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், குடும்பத்துல எல்லாம் நல்லது நடக்கணும். மகாலட்சுமினா ஆயிலோட நீண்ட ஆயிலோட நல்லா மகாலட்சுமி காசு மட்டும் கொடுக்காது சாமி. நம்ம நல்லா இருக்கும், நம்மளும் நிம்மதியான வாழ்க்கை வேணும்ல. காசு மட்டும் இருந்தா போதுமா? இவளுக்கே தெரியாது, இவளே நேத்து தான் யூடியூப் பார்த்துட்டு இருந்தா, அவளுக்கு தெரியாது. இவளுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிருமா? ஏதோ காலெல்லாம் உள்ள சொன்னா, அந்த லாக் எடுக்கிறதே வாழ்க்கையில கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற நல்ல விஷயம் இதுதான். அதனால என் காலில் உள்ள போறான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு காலையில தானே விழுந்தேன், இப்ப மறுபடியும் விழுந்துட்டு இருப்பாங்களா? அது காலையில பூசை, இது சாயங்கால பூசை. ஒரு தடவை தான் அம்மச்சி விழும். இந்த வாரம் இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை வந்தா இந்த மாதிரி புருஷனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வாரம் ஃபுல்லா ஆட்டி படைக்கிற பொண்டாட்டிய வாரத்துக்கு ஒரு நாள் கால் இருக்கிறது மகாலட்சுமி. I love you. செருப்பு பிஞ்சு போகும். பூஜை முடிச்சிட்டு இவன் கால விழலாம் அப்படின்னு நினைச்சு உடனே வீடியோ எடுத்து எல்லாரும் அது இங்க பாரு, இனிமே எப்ப மகாலட்சுமி பூஜை வரும்னு எனக்கு தெரியாது, அதனால நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வேஷ்டி சட்டையாவது கெட்டிட்டு வந்துட்டு மேல தாண்டி ட்ரெடிஷனல், கீழே லைட்டா ஃப்ரீயா தான் இருக்கேன் போட்டுட்டு வந்துட்டு நான் என்னங்க பண்றது? உங்களுக்கு எப்படி நைட்டி அது பேர் என்னமோ சொன்னால இல்லத்தரசிகள் ட்ரெஸ்ஸோ, அது மாதிரி இது இல்லத்தரசன்கள் ட்ரெஸ்ஸு. ஒரே ஓகே, காலில் விழும் சடங்கை கண்டு மகிழ்விப்பீர்களாக. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அப்படிலாம் குதிக்க கூடாது. சாரியே
இது இந்த குங்குமத்தை வச்சுட்டு இந்த அரிசி மஞ்சள் அரிசி இருக்காது நம்ம கல்யாணத்துல தான். ஓகே ஓகே. இது நல்லா வேண்டிட்டு நல்லா ஒத்துமையா இருக்கணும். என் ஜென்மத்துக்கு என் புருஷன் தான் கணவரா வரணும், என்ன மட்டும் தான் அவன் மனசுல நினைச்சிருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி இந்த ஜென்மத்துல குங்குமத்தோட போன கூடாது பாப்பா. சரி, சரி ஒரு சின்ன ட்ரிப் இருந்தா பரவாயில்ல, நிறைய எடுத்துக்க. இப்படி போடவா? சரி சரி சரி. இதோட பேச்சு நேத்து மனசுல நினைச்சிட்டு கால் உழுவு. இது பாப்பா குங்குமத்தை வச்சிருந்தாலும் போதும். எப்ப அந்த கால் உழுவ? குங்குமமும் வைக்க தெரியல. சரி சரி போ, குங்குமம் கரெக்டா இருக்கு. சீக்கிரம் உழுவு. நல்லபடியா வர செல்லம். நல்லா இரு செல்லம். எண்ணெய்க்கு போட்டு இதுக்கு பேர் தான் காதலா? இல்ல, இதத்தான் காதல்னு சொல்லுவாங்க. ஸோ வரலட்சுமி ஸ்பெஷலா என்ன பாயசம் இது? இது வந்து ஜவ்வரிசி பாயாசம், ஜவ்வரிசி பால் பாயாசம். என்னது? ஜவ்வரிசி பால் பாயாசம். ஜவ்வரிசி பால் பாயாசம் அண்ட் சக்கரை பொங்கல் அண்ட் வெள்ளை சுண்டல். ஒரே புரோட்டீன் தான். மகாலட்சுமியே வந்து புரோட்டீன் லட்சுமி ஆக்கிடுவாவ. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அவங்களுக்கு பிடிக்கும். இதுதான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை, இது வந்து இல்ல போன தடவை கொஞ்சம் சேமியாலாம் செஞ்சிருந்தேன், இந்த தடவை பரவாயில்ல, கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு போல. பரவாயில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்வோம். இது வந்து நல்ல நாள் தான் இருக்குது இல்லையா, அதனால ஜவ்வரிசி பால் பாயாசம் செய்யலாம். பருப்பு பாயாசம் வந்து வேண்டாம், எப்ப பார்த்தாலும் அதுவே செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்வோம், மகாலட்சுமிக்கும் பிடிக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. மகாலட்சுமி என்னமோ மாமியாராட்ட பேசுறா பத்தியா? என் மாமியாருக்கு நான் மாமியார் மகாலட்சுமி தான் சொல்லு வாங்க நம்ம வந்து அது மட்டும் சொல்லுமா, அம்மா பாத்துக்கமா நீ மகாலட்சுமி. எங்க அத்தை இந்த வீடியோவே பாக்குறது இல்ல, நான் என்னத்த சொல்றது. ஸோ நம்ம இப்போ இந்த ஜவ்வரிசி பாயசத்தை எப்பவும் போல டேஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுப்போமா? ஆமா, எப்படி இருக்கு? இல்ல எனக்கு புரியல. உடனே எடிட்டர் போடுவான், அதுக்கு வாயில அவன் அதெல்லாம் சொல்லாட்டி கூட போட வைப்பா. இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன காட்டாத, உன்னை காட்டு. நிஜமாவே தேவை, நிஜமாவே நல்லா இருக்கு. சக்கரை பொங்கல் சொல்லவே வேணாம். சக்கரை பொங்கல் காட்டு, நீ எடுத்து சாப்பிடுறது தெரியும். சரி அப்படியா? இப்படி எடுத்து என்ன முந்திரி பருப்பு விளாசி இருக்க ஆமடி லைட்டா ஒரு கரண்டி வச்சு நம்மளால எடுக்க முடியல. சரியா? எங்க நாய்? என்னது ஆயா? சூப்பரா இருக்கு. நீ அறுசுவை அன்னலட்சுமின்னு ஹோட்டல் ஆரம்பிக்குது போலா, அறுசுவை அன்னலட்சுமின்னு கோவில் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பொங்கல் சுண்டல் பாயசம் போடு. இது வேலை பண்ணலான்னா அதுக்கு ஏதோ தேவைன்றாங்க. அதனால இந்தியாவுக்கு போயிடலான்னு இருக்கேன். அங்க யாரையும் நாங்க வந்து விட்டு வைக்கிறது இல்லைங்க. இந்தியாவுக்கு வந்து எல்லாரையும் போட்டல போறோம். நீ சமைச்சது நீ ஒரு வயசு சாப்பிடுச்சலும். பாப்பா வந்து காலில இருந்து விரதமா இருக்கேன்னு ஊரை ஏமாத்தி பழம் அதுக்கு தான் சாமிக்கு வால்நட் ஏன் படைச்சான்னு நினைச்சிங்க? வால்நட் வைப்பாங்க விரதமா, சாமிக்கு படைச்சதெல்லாம் சாப்பிடலாமா, அதனால சாமி காலில இருந்து இட்லியா தோசையா இல்லைங்க நட்ஸ் எல்லாம் வைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை சீனியர் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் பண்ணது கரெக்டான்ட்டு. நான் வந்து பிளாஸ்டிக், ஏன் பிளாஸ்டிக் வச்சிருக்கீங்க கேட்குறீங்க. இங்கே வந்து பித்தளை மீன்ஸ் இது வெள்ளி தங்கம் அதெல்லாம் அது வந்து அடுத்தடுத்த வருஷங்கள் நாங்கள் பண்ணுவோம். அப்போ இப்போ வந்து எங்களால் இந்த பிளாஸ்டிக் தான் இருந்துச்சு, அந்த டீ குடிக்கிற கப்பு, அதில் தான் நான் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்தாப்புல நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து மினியேச்சராக இருந்த இந்த வரலட்சுமி நோம்ப கொஞ்சம் பிக் சைஸில் கொண்டு போக போகிறோம். வேற ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க, வேற எங்கேயும் இல்லை. காலையில் ரீல் பார்த்துருப்பீங்க, கார்த்தி அங்கே பாவம் முட்டி தேய தோரணம் கட்டிட்டு இருக்கிறாரு. இல்லை தோரணம்லாம் கட்டி முடிச்சாங்க, விளாகே போட்டுட்டாங்க. நீ வந்து இப்போ வந்து பார்க்கலாம் விளாக் போட்டாங்களோ? ஏட்டா செட்டு போடலாம் ஏட்ட இருக்கிறவங்களாமா. சாரி கைஸ், நான் தான் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொல்லிட்டேன். இன்னைக்கு உள்ளது நாளைக்கு தான் போடுவாங்க, நேற்று உள்ளது இன்னைக்கு போட்டாங்க. நேற்று உள்ளது போட்டாங்க. ஸோ தோரணம் கட்டதை போட்டாரோம். இப்போ அங்கே போய் எப்படி சாமி கும்பிட்றாங்கிறது அங்கே போய் பார்ப்போம்.
இதோட கண்டினியூஷன். சரி வாங்க இங்க கட் பண்ணி அங்க போவோம். தாமரை வரைஞ்சே வச்சிருக்காங்க. சூப்பர் கவின். ஹாய். ஏடா பிச்சைக்காரத்தனமா மறைக்கிறீங்களா? ஏய் நாங்களும் வச்சிருக்கோம். ஏய் அவட்டே ப்ரௌன் போட்டுட்டு வந்திருக்கோம். நீயும் அவனும் ப்ரௌன் போட்டா இது காதல் தான் ஜெசின்னு சொன்னதா வந்து கேள்விப்பட்டேன். என் செல்லும் ப்ரௌன் போட்டிருக்கானா? ஆமா. இந்த வந்து ஆக்சுவலா சவிதா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. காதலியோ தினேஷோ வந்து ப்ரௌன் போட்டாங்கன்னா நீ காதல்னு நம்பணும். ஹாய் மா எப்படி இருக்கீங்க? நீங்களும் குடிங்களா? நாங்க தான் அவுட்டா. டடா நைஸா பொம்மை வச்சிருக்காங்க. நீங்க செட் பண்ணீங்களா? ஆமாடா. ஏய் நிஜமா அவங்க தான் செட் பண்ணாங்க. எடுத்துட்டு இருந்தாங்க. ஏய் சூப்பரா இருக்கு. நம்ம ஏன் அங்கிட்டு போய் வர லக்ஷ்மன் பூஜை பண்ணக்கூடாது? அவங்களாம் அங்கே லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டோம். ஐயோ எங்க அம்மா வந்து ஏதோ கிழிக்கிறாங்களே. ஓ நீ அந்த பூஜை நீங்க பண்ற பூஜையெல்லாம் எனக்கு தெரியும். இங்கேயே ஒழுங்கா சாமி கும்பிடுங்க. நேத்தே சொன்னேன் இந்த மாதிரி குபு குபுன்னு புகை வரும்னும் போது எவ்வளவு புகை? அந்த புகையெல்லாம் மூர்த்தியோட பேச்சுலர் பார்ட்டில தான் இருக்கு மறுபடியும். அது எங்க அது கனவுல இருக்கு. ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி. ஓம் அமர லட்சுமியே போற்றி. போட்டுருக்காங்க. 108 போட்டு இருக்கும். நான் ஏதாவது சொல்லிடுவேன். சாமி என்கிட்ட கொண்டு வராங்க. கமெண்ட்ல இருக்காரு நவீன் இங்க கட் பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிடுறா. இங்க கட் பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிடுறா அந்த கிளிப்பை. வெக்கமா இல்ல? ஓகேடா. சரி நான் எபிசோடே போடல ரொம்ப நாள். எனக்கு ஒரு எபிசோட் பண்ணி கொடுத்துரு. ஆமாடா இதுல எல்லாத்தையும் கட் பண்ணி பேசுறல இது ஓபனிங் ஸ்லாட்டா வச்சு அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஆமாங்க. சரி ஓகே பை. வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வளையல். நான்டா வெத்தலை பாக்க போடுறதா? பூ வேணா காதுல வச்சுக்கோ. வேற எதுவும் எங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இல்ல. கவர் கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்கலாம் பிஜேபிங்கிறது இதுல கூட ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஓகே என்னடா டிவி கேடா? ஆரஞ்சு குப்பா தான சுத்திட்டு இருந்தாங்க. டிவி கேடா?